என் பேர் சூரியநாராயணன். நான் சென்னையில் வசிக்கிறேன். ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன். மே 2024 உலகவகுப்பு தியான வகுப்பு அட்டன் பண்ணேன் நித்தியவனத்தில். ஜெயமோகன் சார் சைட்டில் பார்த்து எனக்கு இங்கே அறிமுகம். அதுலேருந்து தொடர்ந்து 1.25 வருஷமாக நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன் விடாமல். ஒரு 15-20 நாள் நடுவில் மிஸ் பண்ணியிருப்பேன். இதனால எனக்கு பல பாசிட்டிவ் நன்மைகள் நடந்திருக்கு. அதில் ஒரு சிலது பகிர்ந்துக்க விரும்புகிறேன். முதல் விஷயம் வந்து, நான் தொடர்ந்து 1.25 வருஷமாக எதுவுமே நான் தொடர்ந்து பண்ணது கிடையாது. நிறைய விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 10 நாள் 15 நாள் பண்ணுவேன், அதோட விட்டுருவேன். இந்த தியானம் தான் ஒரு 1.25 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். நான் இதுவுமே வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி இதை வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் பண்ணல. முதல் சில நாள் பண்ணேன். அப்புறம் இந்த அட்வான்டேஜஸை பார்த்துட்டு தானாகவே அது பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதனால முக்கியமான விஷயம் என்னென்னா, எதையுமே என்னால் ஸ்டார்ட் பண்ணி பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறமா நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து இந்த தியானம் தொடர்ந்து பண்ணுறது தான். என்னோடய ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆஃபீஸில் ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் கண்கூட என்னாலேயே பார்க்க முடியுது. மற்றவங்களும் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தூக்கம். தூக்கம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக எனக்கு எப்பயுமே இருந்ததில்லை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் படுத்தோடனே தூங்கிடுவேன். குறைஞ்சது 8 மணி நேரமாவது தூங்குவேன். ஆனால் எந்திரிச்ச உடனே எப்பயுமே ஒரு கண்ணெரிச்சல் இருக்கும், ஒரு சோர்வு இருக்கும். முக்கியமாக வெளியூர் பயணங்கள் போதெல்லாம் வந்து நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பெட்லேருந்து எந்திரிக்கவே தோணாது. ஆனால் இப்போது வந்து தியானம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப்புக்கும் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்புக்கும் வந்து சம்மந்தமே இல்லை அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. 4 மணி நேரம் தூங்கினாலும் ஃபுல் டே என்னால் எனர்ஜியாக இருக்க முடியுது. 8 மணி நேரம் தூங்கினாலும் ஃபுல் டே எனர்ஜியாக இருக்க முடியுது. ஸோ காலையிலேருந்து நைட்டு 10:30 மணி வரைக்கும் ஒரு நாள் அந்த டேவே வந்து ஸ்ட்ரக்சர்டாக இப்போ இருக்குது. முன்னாடிலாம் அப்படின்னா என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத அட்லீஸ்ட் தெரியுது. அதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கேன். ஃபிசிக்கலி எனக்கு வந்து பேக் பெயின், லோவர் பேக் பெயின் இருந்தது. டஸ்ட் அலர்ஜி இருந்தது. இதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. சுத்தமாக போயிடுச்சுன்னு இல்லை, பட் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதனால் அது இருக்கிறதே நான் உணரலை. அந்த அளவுக்கு பெட்டராக இருக்கேன். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கொஞ்சம் விலகி நின்று அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முடிவெடுக்க முடியுது. எடுத்த உடனே உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு முடிவெடுக்காமல் கொஞ்சம் யோசித்து விலகி முடிவெடுக்க முடியுது. சாப்பாடு மாதிரியான விஷயங்களில் தானாகவே ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. எவ்வளோ இன்டேக், முன்னாடிலாம் என்ன போட்டாலும் என்ன இது பண்ணாலும் சாப்பிட்றோம். இப்போ வயிறு போதும் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா வாய் கேட்டுக்குது. அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து வெயிட் லாஸ் அதெல்லாம் வந்து பை ப்ராடக்ட் தான், முக்கியமான இதுவாக இல்லை. சாப்பாடோட அளவே ரொம்ப குறைஞ்சிருக்கு. வேணுங்கிற அளவுக்கு தான் சாப்பிட்றேன். அப்புறம் எந்த ஒரு விஷயம் முன்னாடி நடந்தாலுமே உடனடியாக ரியாக்ட் பண்ணிவிடுவோம். இப்போது அப்படி இல்லாமல் கொஞ்சம் தள்ளி நின்று அதை பார்த்து நம்ம முடிவெடுத்து அப்புறமா இப்போ கோவம்லாம் அப்படியே கொஞ்சம் சுத்தமாக குறைஞ்சி கோவமே வராமலாம் இல்லை. கோவம் வருது, ஆனால் அந்த கோவத்தை பெட்டராக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஒரு மெயில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு வேலை தானாக மைண்டில் வரும், மறந்துருப்போம். அதை பண்ணுறதுக்கு டக்குன்னு போயிடுவோம். இப்படிலாம் ஒரு 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 விஷய சைக்கிளில் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து என்ன தான் நடுவில் இது பண்ணாலும் பண்ணிகிட்டு இருக்க வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போகிறேன். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆஃபீஸ் வேலைகளை பொறுத்த வரைக்கும் பர்சனலாகவுமே அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. குறிப்பாக புக்கு படிக்கும்போது ஒரு டைம் அலாட் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் அதை வந்து புக்குக்குன்னே கொடுக்க முடியுது. ரொம்ப ஈஸியாக புக்குக்குள்ளே நடந்துட முடியுது. முன்னாடிலாம் ஒரு 5 நிமிஷம் படிப்போம், அப்புறம் டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்க்க தோணும். வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் சுத்தமாக இல்லை. கவனம் வந்து ஃபுல்லாகவே புத்தகத்தில் குவிக்க முடியுது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒட்டுமொத்தமாகவே ஒரு டேவே வந்து நிறைவாகவும் மகிழ்வாகவும் இருக்குது. இந்த மகிழ்ச்சிக்கான காரணத்தை நம்ம முன்னாடி வெளியே தேடிட்டு இருந்தோம். இப்போ இது உள்ளுக்குள்ளேயே பாரு, உனக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு இந்த தியான வகுப்பு கற்றுக் கொடுத்துருக்கு. இதெல்லாம் அமைச்சு கொடுத்த சாருக்கு, தில்லை செந்தில் பிரபு சாருக்கு மிக்க நன்றி.